the Lord. தேவனுடைய வார்த்தை ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த லென்ட் மாதத்தில் 40 நாட்கள் 40 ஜெபங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 36வது நாளில் நம் தேசத்திற்கான ஜெபம் என்ற தலைப்பில் நம் அருமை சகோதரி குளோரி மேக்ஸ்வெல் அவர்கள் பேசுவார்கள். கேட்டு பயன்பெறுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே, உலக இரட்சகராம் நமது அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 prayers. 40 நாட்கள் நம் வாழ்வை மறுரூபமாக்கும் 40 ஜெபங்கள் என்ற தலைப்பில் 36ஆம் நாள் தியானமாக நம்முடைய தேசத்திற்காகவும் நாட்டை ஆளுகிறவர்களுக்காகவும் ஜெபிக்கின்ற ஜெபம் குறித்து பார்க்க போகின்றோம். எனக்கு அன்பானவர்களே, பொதுவாக நாம் நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிப்போம். ஆனால் நாம் யோசித்து பார்த்தால் நம்முடைய குடும்பம் மட்டும் நன்றாயிருந்தால் போதுமா? நாம் வாழ்கின்ற தேசத்தின் மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் இல்லையா? ஒவ்வொரு நிமிடத்திலும் எத்தனை மரணங்கள் ஏற்படுகின்றது. அவர்கள் எல்லாம் தேவனை அறிந்திருக்கின்றார்களா என்றால் இல்லையே. எத்தனை மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் தேவனால் உயர்த்தப்பட வேண்டும் இல்லையா? தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் அநேக உபத்திரவங்கள் இந்நாட்களில் ஏற்படுகின்றது. மக்கள் எல்லாம் விடுவிக்கப்பட வேண்டும் இல்லையா? யார் இவர்களுக்காக ஜெபிப்பார்கள்? தேவ பிள்ளைகளாகிய நாம் தான் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் எந்த தேசத்தில் வாழ்கின்றோம் என்பது முக்கியமல்ல, ஆனால் நாம் வாழ்கின்ற நம் தேசத்திற்காக நாம் ஜெபிக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். வேதத்திலே எத்தனையோ பேர் தங்கள் தேசத்திற்காக மக்களுக்காக ஜெபித்து சரித்திரத்தையே தலைகீழாய் மாற்றி இருக்கின்றார்கள். ஏன் நாமும் ஜெபத்தினால் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடாது? நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேசத்தின் மேல் அக்கறையுள்ளவர். உபாகமம் 11:12 வசனங்கள் சொல்கிறது, நீங்கள் சுதந்தரிக்க போகின்ற தேசமோ உங்கள் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கின்ற தேசம். ஆம், கர்த்தர் ஜனங்களை மட்டுமல்ல, அங்குள்ள சபைகளை மட்டுமல்ல, முழு தேசத்தையும் விசாரிக்கின்றவர். தேசத்திற்கு நன்மை உண்டாக தேசத்திற்காக பரிந்து பேசுகின்றவர். ஒரு தேசத்திற்கு சேமம் உண்டாக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு தேசம் கர்த்தரை விட்டு தூரமாய் போனால் அதையும் கர்த்தர் விசாரிக்கின்றவர். ஓசியா 14:1 சொல்கிறது, இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய் என்று சொல்கின்றார். அதே நேரத்தில் ஒரு தேசம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளை கை கொள்ளும் போது அந்த தேசத்தை உற்சாகப்படுத்தவும் செய்கின்றார். யோவேல் 2:21 சொல்கிறது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று வாக்குத்தத்தத்தை தருகின்றார். தேசத்தை குறித்த கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன? அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கின்ற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் என்று உபாகமம் 11:12 நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கின்றார். தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் நம்முடைய தேசத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கின்றது. நாமும் கூட நம்முடைய தேசத்தில் என்ன நடக்கின்றது என்று தெரிந்து வைத்திருப்பதும் அவசியம். எங்கே என்ன நடந்தால் எனக்கென்ன என்று இல்லாமல் உலகத்தில் நடப்பவைகளை குறித்த அறிதலோடும் நமது தேசத்தில் நடக்கும் மாற்றங்களை குறித்தும் முன்னேற்றங்களை குறித்தும் அறிந்திருப்பது அவசியம். ஆனால் இன்று அநேகர் நமது நாட்டின் பிரதமர் யார், ஜனாதிபதி யார் என்று தெரியாதவர்கள் கூட இருக்கின்றார்கள். எசேக்கியேல் 3:17 சொல்கிறது, மனுப்புத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய தேசத்துக்கு காவலாளனாக, ஒரு வாட்ச்மேனாக வைத்திருக்கின்றார். ஒரு காவலாளனுடைய வேலை என்ன தெரியுமா? மற்றவர்கள் எல்லாருமே தூங்குவார்கள், ஆனால் காவலாளன் தூங்காமல் விழித்திருந்து ஆபத்து வந்து விடாதபடி, திருடன் வந்து விடாதபடி காவல் காக்க வேண்டும். காவல்காரன் என்பவன் மிகவும் ஜாக்கிரதையாய் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும்.
ஆண்டவர் இன்று இதைத்தான் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டென்று அறிந்து ஆத்துமாக்களை பலவிதமான அழிவுகளாலும் உலக ஆசைகளினாலும் விபத்துகளினாலும் பொல்லாத மனிதர்கள் மூலமாகவும் தன்னுடைய ராஜ்யத்திற்கு நேராக திருப்பிக் கொண்டிருக்கின்றான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவ பிள்ளைகளாகிய நாம் விழித்திருந்து ஜெபித்தால் மாத்திரமே நம்முடைய தேசத்து ஜனங்கள் பாதுகாக்கப்படுவார்கள். எசேக்கியேல் 22:30 சொல்கிறது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஏசாயா 59:16 சொல்கிறது, ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். எவ்வளவு வேதனையான ஒரு வார்த்தைகள் இல்லையா? தேசத்துக்காக முழங்காலில் நின்று மன்றாடும் ஜெப வீரரை பார்க்க கர்த்தருடைய கண்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி 2000 வருடங்களுக்கு மேலாகியும் இன்னும் நம்முடைய தேசம் ரட்சிக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் சீஷனாகிய தோமா இந்தியாவிற்கு வந்து தன் ரத்தத்தை சிந்தினார். ஆனாலும் இன்னும் நம்முடைய தேசம் இருளில் தான் இருக்கின்றது. வெளி தேசத்து மிஷனரிமார்கள் இந்திய மண்ணில் கோதுமை மணிகளாய் மடிந்தார்கள். ஆனால் இன்னும் நம்மால் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியவில்லை. வேதத்தில் பார்த்தோம் என்றால் சோதம் கொமோராவின் அக்கிரமம் அதிகமான போது அந்த தேசத்து ஜனங்களை அழிவினின்று தப்புவிக்கும்படி எப்படியாக ஆபிரகாம் திறப்பின் வாசலில் நின்று மன்றாடினார் என்பதை நாம் தியானித்து பார்க்க வேண்டும். அந்த தேசத்தின் அழிவை குறித்து தேவன் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தின போது ஆபிரகாம் அந்த பட்டணத்து மக்களை காப்பாற்றும்படியாக தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகின்றார். இங்கு ஆபிரகாம் தனக்காகவோ தன்னுடைய குடும்பத்திற்காகவோ தன்னுடைய தேவைகளுக்காகவோ ஜெபம் செய்யவில்லை. அழிவை நோக்கி சென்று கொண்டிருந்த சோதம் கொமோராவின் மக்களுக்காக ஜெபித்தார். ஸ்காட்லாந்து தேசத்தைச் சேர்ந்த ஜான் நாக்ஸ் என்ற தேவ மனிதர், என் தேசத்து மக்களை ரட்சியும் அல்லது என்னை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபிப்பாராம். அவருடைய ஜெபத்தின் பலனாக ஸ்காட்லாந்து தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது. மேலும் இந்தியாவில் பிறக்காவிட்டாலும் இந்திய மக்கள் மேல் ஆத்தும பாரம் கொண்ட வில்லியம் கேரி ஒவ்வொரு நாளும் உலக வரைபடத்தில் உள்ள இந்திய தேசத்தை பார்த்து இந்திய மக்களுடைய ரட்சிப்பிற்காக கண்ணீர் விட்டு ஜெபம் செய்வாராம். ஒரு நாள் கப்பல் ஏறி மிஷனரியாக இந்தியாவிற்கு வந்து இந்திய மொழிகளை கற்று வேதாகமத்தை இந்தியர்களும் படிக்க வேண்டும், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பாரத்தோடு வேதாகமத்தை இந்திய மொழிகளில் மொழிபெயர்த்தாராம். இப்படியாக இந்தியாவில் பிறக்காவிட்டாலும் இந்தியாவில் இருக்கின்ற மக்களை குறித்து ஆத்தும பாரம் வில்லியம் கேரிக்கு இருக்குமானால், இந்தியாவில் பிறந்து வாழ்ந்து கொண்டு அழிந்து போகின்ற மக்களை குறித்த ஆத்தும பாரம் நமக்கு இல்லை என்றால், ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று நாம் சொல்கின்ற வார்த்தையில் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லாமல் போகும் இல்லையா? அன்று ஆபிரகாம் ஜெபித்ததால் லோத்துவின் குடும்பம் பெரிய அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டது. மேலும் யாத்திராகமம் 32:32 தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய ஜீவ புஸ்தகத்திலிருந்து என்னுடைய பெயரை கிறுக்கி போடும் என்று மோசே ஜெபித்தார். திறப்பின் வாசலில் நின்று ஜெபித்த தேவ மனிதர்களில் மோசே முக்கியமானவர். இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்தபோது உள்ளம் உருகி உடைந்த இருதயத்தோடு தம்முடைய தேச மக்களுக்காக பரிதபித்து ஜெபித்தார். தன் தேச மக்களுக்காக பாரப்பட்டு ஜெபித்த ஒரு மகள்தான் எஸ்தர். உபவாச ஜெபத்தினால் தேசத்தில் மாபெரும் எழுப்புதல் உண்டாக்க முடியும் என்ற வெளிப்பாட்டை எஸ்தர் பெற்றதினால் 3 நாட்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்தாள். தன் உயிரை விட தன் தேசத்தின் பாதுகாப்பு முக்கியம் என எஸ்தர் திட்டமாய் அறிந்திருந்தாள். எஸ்தர் ராஜாத்தி தன் ஜனத்திற்காக உத்தரவாதம் எடுக்கக்கூடிய ஒரு மகளாக காணப்பட்டாள். நான் செத்தாலும் என் மக்களுக்காக சாகிறேன் என்று சாகவும் துணிந்து எஸ்தர் எடுத்த இந்த உத்தரவாதம் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருந்தது. எஸ்தர் தன் ஜனங்களுக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபித்ததைப் போல, ஆபிரகாம் சோதம் கொமோராவிற்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபித்ததைப் போல
மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் அழிந்து போகாதபடி உத்தரவாதம் எடுத்து பாரத்தோடு ஜெபித்ததைப் போல ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே நம் தேசத்திற்காக எடுக்கின்ற உத்தரவாதம் நம்முடைய தேசம் இயேசு கிறிஸ்துவின் தேசமாக மாற பாரப்பட்டு ஜெபிக்கின்ற அந்த ஜெபம் ஒவ்வொருவருக்குள்ளும் வர வேண்டும். நாம் தேசத்திற்காக ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, தேசத்தை ஆளுகிறவர்களுக்காகவும் அதிகாரத்தில் இருக்கின்றவர்களுக்காகவும் கூட ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கின்றது. நாம் எந்த மாநிலத்தில் இருந்தாலும், நாம் எந்த தேசத்தில் இருந்தாலும், நம்முடைய தேசத்தை ஆளுகை செய்கின்ற தலைவர்கள் லீடர்ஸ் இருப்பார்கள் இல்லையா? அவர்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? 1 தீமோத்தேயு 2:2 சொல்கிறது, நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாத அமைதலுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அப்போ நாம் இருக்கின்ற தேசத்தில் நம்மை ஆளுகை செய்யும்படியாக இருக்கின்ற பிரதமர், முதலமைச்சர், ஜனாதிபதி, அமைச்சர்கள், மந்திரிமார்கள் மற்றும் அதிகாரத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கின்றது. நாம் ஜெபம் பண்ணினால் தேசத்தில் சமாதானம், அமைதி, பக்தி, நல்லொழுக்கம், செழிப்பு காணப்படும். ஆனால் நாம் ஜெபிக்க தவறும் போது சாத்தான் இந்த தலைவர்களை தன்னுடைய கருவியாக பயன்படுத்தி தேசத்திலே சமாதானத்தை கெடுத்து விடுகின்றான். தேசத்தின் ஒற்றுமையை கெடுத்து விடுகின்றான். தேசத்தில் ஒருவர் மேல் ஒருவர் வைத்திருக்கும் அந்த அன்பையும் கெடுத்து விடுகின்றான். தீமையான காரியங்களை கொண்டு வந்து விடுகின்றான் என்றுதான் அதனுடைய அர்த்தம். தேவ பிள்ளைகளாகிய நாம் தேசத்தை ஆளுகின்ற தலைவர்களுக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க வேண்டியது அவசியமாயிருக்கின்றது. ஆனால் ஒரு சிலருக்கு இது வேண்டாத விஷயம் போல தோன்றுகிறது. காலமெல்லாம் தங்களுக்காகவும் தங்கள் குடும்பங்களுக்காகவுமே ஜெபிப்பதில் திருப்தி அடைந்து விடுகிறார்கள். ஆனால் கர்த்தரோ அதிகாரமுள்ள யாவருக்காகவும் ஜெபிக்கும்படி சொல்கின்றார். ஒரு முறை இந்திய விசுவாசிகள் விழித்துக் கொள்ள வேண்டிய ஒரு வேலை வந்தது. அது தமிழகத்தில் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக வந்த மதம் மாற்று தடை சட்டம் ஆகும். மாத்திரமல்ல, முழு இந்தியாவுக்குமே மதமாற்ற தடை சட்டம் வருவதாக இருந்தது. நல்ல வேளையாக விசுவாசிகள் விழித்துக் கொண்டார்கள். உபவாசித்து மன்றாடி ஒரு மனமாய் ஜெபித்தார்கள். பாருங்கள், உடனே கர்த்தர் கிரியை செய்தார். கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வர இருந்த அந்த தடை சட்டம் உடனடியாக நிறுத்தப்பட்டது. ஒரு யோசேப்பு தேவ பக்தியுள்ளவராயிருந்து பார்வோனுக்கு முதல் மந்திரி ஸ்தானத்தை பெற்றதினாலே பஞ்ச காலத்தில் எகிப்தும் யாக்கோபின் குடும்பங்களும் பாதுகாக்கப்பட்டன. தானியேல் பாபிலோன் ராஜ்யத்தில் தேவனுடைய மனுஷனாய் இருந்தபடியினால்தான் இஸ்ரவேலருக்கு பாபிலோனியர் கண்களில் தயவு கிடைத்தது. தேசத்தை நடத்துகிறவர்களுக்கு தேவன் நல்ல ஞானத்தை தரும்படியாக, அவர்கள் பயபக்தியாய் முன்மாதிரியாய் ஆட்சி நடத்தும்படியாக, அவர்களுடைய ஆட்சியில் சுவிசேஷத்தின் வாசல்கள் திறந்திருக்கும்படி நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். சரி, நாம் நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்கும் போது என்னென்ன மாற்றங்கள் உண்டாகும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் பாரத்தோடு நம்மால் ஜெபிக்க முடியும். முதலாவது, தேசத்துக்கு ரட்சிப்பு உண்டாகும். 2 நாளாகமம் 7:14 சொல்கிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கின்ற நான் கேட்டு அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கின்றார். வேதத்தில் நினைவே முழுவதும் அழிக்கப்படும் என்று யோனா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் கூறிய போது அந்த பட்டணத்தின் மக்கள் முதல் ராஜா வரை உபவாசம் பண்ணி தேவனை நோக்கி கூப்பிட்ட போது நினிவேயை தேவன் அழிக்கவில்லை. நாம் கூடி தேசத்துக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய தேசத்துக்கு ரட்சிப்பையும் விடுதலையையும் நிச்சயம் கட்டளையிடுவார். இரண்டாவது, காரியம் மாறுதலாய் முடியும். எஸ்தரும் மொர்தேகாயும் இணைந்து உபவாசம் இருந்து தேசத்து மக்களுடைய ரட்சிப்பிற்காக விடுதலைக்காக ஜெபம் செய்த போது காரியம் மாறுதலாய் முடிந்தது. தேசத்திலே தேவன் அற்புதமான ஒரு மாற்றத்தை உண்டாக்கினார்.
எந்த மக்கள் வேதனைப்பட்டு கலங்கினார்களோ அதே ஜனங்கள் மகிழ்ந்து கொண்டாட உதவி செய்தார். அதே போல நாமும் கூட நம்முடைய தேசத்திற்காக, மக்களின் பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கும் போது நிச்சயம் ஒரு பெரிய மாறுதலை நாம் பார்க்க முடியும். நம்முடைய ஜெபங்களுக்கு நிச்சயம் பதிலுண்டு. மூன்றாவதாக, நம்மை உயர்த்துவார். நாம் நம் தேசத்திற்காக ஜெபித்தால் தேசம் மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய வாழ்க்கை அப்படியேதான் இருக்கும் என தப்பு கணக்கு போடக்கூடாது. மொர்தெகாய் தன் தேச மக்களுக்காக ஜெபித்ததின் விளைவு அரண்மனை வாசலில் இருந்த அவரை தேவன் அரண்மனையில் உயர்த்தினார். யார் யார் தேசத்திற்காக ஜெபிக்கின்றார்களோ நிச்சயம் தேவன் உங்களையும் தேசத்திலே உயர்த்துவார். நான்காவது, உங்கள் நிமித்தம் உங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். உபாகமம் 33:13 சொல்கிறது, கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று யோசேப்பை குறித்து சொல்கின்றது. கர்த்தரால் அவன் தேசம் ஆசீர்வதிக்கப்படும் என்று எழுதியிருக்கின்றது. உங்களால் உங்களுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் எந்த தேசத்தில் இருக்கின்றீர்களோ அந்த தேசம் உங்களால் ஆசீர்வதிக்கப்படும். யோசேப்பு எகிப்து தேசத்திலே போத்திபார் என்கிறவருடைய வீட்டில் இருந்தார். அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. யோசேப்பு எகிப்து தேசத்தில் இருந்தார். அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தார். அந்த சிறைச்சாலை ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருந்தது. தேவனுடைய பிள்ளைகள் வாழுகின்ற தேசம் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய ஜெபம், உங்களுடைய உபவாசம், உங்களுடைய வேத வாசிப்பு, உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை, உங்களுடைய அபிஷேகம் நிறைந்த வாழ்வு நிச்சயமாய் உங்களுடைய தேசத்திற்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஐந்தாவது, குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும். எரேமியா 29:7 சொல்கிறது, நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். நாம் நம்முடைய தேசத்தின் சமாதானத்திற்காக ஜெபிக்கும் போது நம்முடைய குடும்பத்தில் சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். யோபு மற்றவர்களுக்காக ஜெபித்த போது அவருடைய சிறையிருப்பு மாறியதில்லையா? அப்படியாக நீங்களும் தேசத்திற்காக ஜெபிக்கும் போது உங்கள் குடும்பத்தில் தேவன் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவார். அநேகருக்கு தேசத்திற்காக ஜெபிக்க எனக்கு ஆசை, ஆனால் ஏன் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியவில்லை என்று சொல்கிறவர்களுக்காக நான் சில காரியங்களை சொல்கின்றேன். தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். 2 நாளாகமம் 7:14 இதைத்தான் நமக்கு சொல்கின்றது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் ஜெபிக்கும் போது அவர்கள் தேசத்துக்கு நான் சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்கின்றார். தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்மை தாழ்த்தி ஜெபித்தால் நம் தேசத்தை ஆண்டவர் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார் என்பது நிச்சயம். எந்த தேசத்திற்காக ஜெபம் அதிகமாய் எடுக்கப்படுகின்றதோ அந்த தேசம் நிச்சயம் உயரும், நிச்சயமாகவே ஒரு செழிப்பை பார்க்கும். நம்முடைய தேசத்தின் ஆசீர்வாதம் உங்களுடைய முழங்கால் ஜெபத்தில் தான் உள்ளது. இரண்டாவது, தேசத்தின் பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எசேக்கியேல் 22:30 சொல்கிறது, நம் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். நாம் நம்முடைய முழங்கால்களை முடக்கி கண்ணீரோடு தேசத்தின் பாதுகாப்பிற்காக ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். இயற்கை சீற்றத்தினாலோ, தீவிரவாதிகளின் திட்டங்களினாலோ, யுத்தங்களினாலோ, வேறு பல காரணத்தினாலோ நம்முடைய தேசமும் மக்களும் அழிக்கப்படாதபடிக்கு நாம் போராடி ஜெபிக்க வேண்டும். நம் தேசத்தின் பாதுகாப்பிற்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். எந்த அளவுக்கு நாம் போராடி விழித்திருந்து ஜெபிக்கின்றோமோ அந்த அளவிற்கு தேவன் நம்முடைய தேசத்தை பாதுகாப்பார். தேசம் பாதுகாக்கப்படும் போது நாமும் நம்முடைய குடும்பமும் பாதுகாக்கப்படுவோம் இல்லையா? மூன்றாவதாக, தேசத்தில் உள்ள மக்களின் ரட்சிப்பிற்காக ஜெபிக்கலாம். 1 தீமோத்தேயு 2:4 சொல்கிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கின்றார். இன்று நம்முடைய தேசத்திற்கு தேவை ஊக்கமான ஜெபம்தான். உலர்ந்த எலும்புகளை போல இருக்கின்ற ஜனங்களை உயிர்ப்பிக்கும்படி தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஜெபித்தே ஆக வேண்டும். இந்தியாவிற்காகவும் தான் நம்முடைய ஆண்டவர் ரத்தம் சிந்தி இருக்கின்றார் இல்லையா?
அந்த இரத்தம் பாதாளத்தின் வல்லமையிலிருந்து நம்முடைய தேசத்தின் ஜனங்களை ரட்சிக்க கூடியது. நம் தேச மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபித்து தான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் குற்றங்களும் குறையும், பரிசுத்தம் உண்டாகும், நம்முடைய தேசத்தில் சமாதானமும் காணப்படும். மூன்றாவது, நம்முடைய தேசத்தில் உள்ள தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம் தேசத்தில் அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாம் கட்டாயம் ஜெபிக்க வேண்டும். இது தேவனுடைய கட்டளையாகவும் இருக்கிறது. எல்லா அரசியல் தலைவர்களும் தேச தலைவர்களும் மக்களுக்கு நன்மையான திட்டங்களை செயல்படுத்தும்படியாகவும் அவர்களுடைய பாதுகாப்புக்காகவும் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும் போது தேச தலைவர்களுக்குள் தேவன் ஒரு மாற்றத்தை கட்டளையிடுவார். சுவிசேஷத்திற்காக திறந்த வாசலுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கொலோசியர் 4:4 சொல்கிறது, திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். நம் தேச மக்கள் இயேசுவை அறியக்கூடாது என்பதற்காக சாத்தான் பல விதங்களில் செயல்பட்டு வருகின்றான். எனவே நாம் எந்த அளவுக்கு ஜெபிக்கின்றோமோ அந்த அளவுக்கு சாத்தானின் தந்திரங்கள் அழிக்கப்பட்டு தேசம் தேவனை அறிய முடியும். எனவே பாரத்தோடு சுவிசேஷத்திற்கு திறந்த வாசலை தேவன் கட்டளையிடும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்தியாவில் உள்ள 28 மாநிலங்களில் 7 யூனியன் பிரதேசங்களில் வாழும் 143 கோடிக்கும் மேலான மக்களுக்காக, அவர்களுடைய பாதுகாப்பிற்காக, ரட்சிப்பிற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்தியாவில் ஆட்சி பொறுப்பில் உள்ள பிரதமர், ஜனாதிபதி, முதலமைச்சர், அமைச்சர்கள், மந்திரிகள் மற்றும் உயர் அதிகாரிகள், கலெக்டர்கள், தாசில்தார், நீதிபதிகள், காவல்துறையினர் ஒவ்வொருவருமே தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து சரியாய் நேர்மையாய் தங்கள் கடமைகளை பொறுப்புகளை நிறைவேற்ற நாம் ஜெபிக்க வேண்டும். அரசியல் தலைவர்கள் நல்ல ஞானத்துடன் ஆட்சி செய்ய, சுயநலமின்றி பொது நலத்துடன் காரியங்களை செய்ய நாம் ஜெபிக்க வேண்டும். நமது நாட்டில் மக்களின் ஒற்றுமையை பிளவுபடுத்துகின்ற ஜாதி, மத, இன, மொழி கலவரங்கள் நீங்கவும் தேசம் சமாதானத்துடன் இருக்கவும் நாம் ஜெபிக்க வேண்டும். அண்டை நாடுகளுடன் சுமூகமான உறவுடன் இருக்க நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தேசத்தை தீவிரவாதிகளின் திட்டங்களிலிருந்தும் இயற்கை சீற்றங்களிலிருந்தும் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்க வேண்டும். விபத்து, தற்கொலை, கொலைவெறியை தூண்டுகின்ற ஆவிகள் கட்டப்படும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டும். தேசத்தின் பாதுகாப்பு பணியை செய்கின்ற இராணுவ வீரர்களுடைய பாதுகாப்பிற்காக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தேசத்தின் பொருளாதாரம் உலக அளவில் உயர்த்தப்படும்படியாய் ஜெபிக்க வேண்டும். விவசாயம் முதல் பெரிய தொழிற்சாலை வரை எல்லா தொழில்களும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஜெபிக்கலாம். நம்முடைய தேசத்தில் விபச்சார தொழில் முற்றிலுமாய் ஒழிக்கப்படும்படியாய் ஜெபிக்க வேண்டும். மதுபான கடைகள், போதை மருந்து, போதை ஊசி விற்பனை செய்யும் கடைகள் முற்றிலுமாய் ஒழிக்கப்பட ஜெபிக்க வேண்டும். சிறு பிள்ளைகள், பெண்களுக்கு விரோதமாக நடக்கின்ற எல்லா குற்றங்களும் நம்முடைய தேசத்திலிருந்து முற்றிலுமாய் மறைந்து போகும்படியாய் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய அரசாங்க சட்டமும் அரசியல் அமைப்பும் தேச மக்களை பாதுகாத்து அவர்கள் நன்றாகவும் ஒழுக்கத்தோடு வாழ வழி செய்ய வேண்டும். மாறாக அவர்களை ஒடுக்கி பாதுகாப்பற்ற ஒரு நிலைமையை கொண்டு வரக்கூடாது என்று நாம் ஜெபிக்க வேண்டும். தேசத்தில் எந்த ஊழலும் இருக்கக்கூடாது. மேலும் தலைவர்கள், உயர் அதிகாரிகள் மற்றும் ஜனங்கள் மனதிலும் ஊழல் இருக்கக்கூடாது என நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபித்து தேசத்திலும் அதில் வாழும் தலைவர்கள், ஜனங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு திருப்பு முனையை கட்டளையிடும்படியாக நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே தேவன் நம்முடைய தேசத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்திற்கு சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார் என்று லூக்கா 19:41 சொல்கின்றது. எருசலேம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு இடம்தான். எருசலேம் இஸ்ரவேல் தேசத்தின் தலைநகராய் விளங்கியது. எருசலேமில் சாலமோன் ராஜா கர்த்தருக்கென்று மகிமையான ஒரு ஆலயத்தை கட்டினார். இங்கே அநேக தீர்க்கதரிசிகள், அநேக ஆசாரியர்கள் இருந்தார்கள். சவுல், தாவீது, சாலமோன் என்ற பிரசித்தி பெற்ற ராஜாக்கள் அரசாண்டார்கள். ஆனாலும் அந்த பெரிய பட்டணம் மேசியாவை அறியவில்லை. இயேசு கிறிஸ்து எருசலேமை பார்த்து, உன்னை சந்திக்கும் காலத்தை அறியாமல் போனாயே என்று சொல்லி கண்ணீர் விட்டார்.
எருசலேம் பட்டணத்திற்காக அழுத இயேசு கிறிஸ்து நம்முடைய தேசத்தின் ஒவ்வொரு பட்டணத்திற்காகவும் பரிதபிக்கின்றார். நினிவே பட்டணத்தை குறித்து யோனா 4:11 வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கின்ற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். சோதோம் குமோரா பட்டணத்திற்காக பரிதபித்தார். ஆதியாகமம் 18:28-32 அங்கே 50 நீதிமான்கள் இருந்தால் அவர்கள் நிமித்தம் முழு பட்டணத்தையும் ரட்சிப்பேன். 10 நீதிமான்கள் அங்கே இருந்தால் அவர்கள் நிமித்தம் நான் அதை அழிப்பதில்லை என்றார். ரோமர் 12:15 சொல்கிறது, அழுகிறவர்களோடு நீங்களும் அழுங்கள் என்று. நீங்களும் அழுங்கள் என்று வேதம் நமக்கு ஆலோசனை சொல்லுகின்றது. பட்டணங்களுக்காக கண்ணீர் சிந்துகின்ற கர்த்தரோடு கூட நாமும் நம்முடைய தேசத்திற்காக கண்ணீர் சிந்தி ஜெபிப்போம். நம்முடைய தேசம் நியாய தீர்ப்புக்கு உட்படாதபடி தேவனுடைய இரக்கத்திற்காக நாம் மன்றாடி ஜெபிப்போம். அநேக தேவ மனிதர்கள் தங்கள் தங்கள் காலங்களிலே தேசத்திற்காக திறப்பிலே நின்று மன்றாடினார்கள். தேசத்தை அழிவிலிருந்து மீட்டுக் கொண்டார்கள். தேசத்திற்கு சேமத்தை வரப்பண்ணினார்கள். தேசத்திற்காக ஆசீர்வாதமாக தேவ சமூகத்தில் நின்றார்கள். இப்பொழுது இது உங்களுடைய நேரமாய் இருக்கின்றது. இப்பொழுது இது நம்முடைய நேரமாய் இருக்கின்றது. நாம் திறப்பிலே நிற்க வேண்டும். பழைய புதிய ஏற்பாட்டு ஜெப வீரர்களுடைய முன்மாதிரி நமக்கொரு சவாலாய் இருக்கட்டும். இன்றைக்கே நாம் ஒரு தீர்மானம் செய்வோம். இன்றிலிருந்து ஒரு 10 நிமிடமாவது நான் என்னுடைய தேசத்திற்காக, என்னுடைய தேசத்தை ஆளுகின்றவர்களுக்காக, என்னுடைய தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கும்படியாக நான் ஜெபிப்பேன் என்று ஒரு தீர்மானம் செய்வீர்களா? உங்களுடைய அர்ப்பணிப்பை பார்க்கின்ற தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. எனக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். லென்த் காலத்தில் 40 நாட்கள் 40 ஜெபங்கள் என்று தலைப்பில் பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகள் உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறதாக, உங்கள் ஜெப வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எனக்கு ஒரு முக்கியமான ஒரு ஜெப குறிப்பை குறித்து தியானித்தோம். நம்முடைய தேசத்திற்காக ஜெபம். ஆதியாகமம் 18:22 சொல்லுகிறது, அந்த புருஷர்கள் அவ்விடத்தை விட்டு சோதம் குமராக்கு நேராக போனார்கள். ஆனால் ஆபிரகாமோ கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். சோதம் குமரா அந்த பட்டணம் பாவம் செய்தபடினால், அழிவுக்காக காத்திருந்தபடினால் ஆபிரகாம் தேவனுடைய சமூகத்தில் அதை தடுத்து நிறுத்த பரிந்து பேசும்படி ஜெபம் பண்ணினார். அருமை கர்த்தருடைய பிள்ளையே, ஒவ்வொரு காலகட்டத்திலே தேசத்திற்காக, தேசத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கும்படி பல நபர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆபிரகாமை தேசத்திற்காக ஜெபிக்க தெரிந்து கொண்டார். மோசேயை தேசத்திற்காக திறப்பில் நின்று ஜெபிக்கும்படி தேவன் தெரிந்து கொண்டார். தானியேலை தேசத்தின் சேமத்திற்காக தேவன் தெரிந்து கொண்டார். யோசேப்பை தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக தேவன் தெரிந்து கொண்டார். இந்த நாட்களிலும் இந்த சந்ததியிலும் கர்த்தர் உன்னையும் என்னையும் தேசத்திற்காக ஜெபிக்கும்படி, திறப்பிலிருந்து பரிந்து பேசும்படி, அநேகருடைய ஜீவனை காப்பாற்றும்படி கர்த்தர் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். என் அருமை தேவ ஜனமே, தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கிறவன் ஒருவன் உண்டோ என்று கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தேடுகிற மனிதன் நீயோ? என் அன்பு தேவ ஜனமே, தேசங்களை குறித்து தேவன் கரிசனம் உள்ளவராய் இருக்கிறார். ஆதலால் தேசத்திற்காக ஜெபிக்க, தேசத்தில் வாழ்கிற மக்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் தன்னை தாழ்த்தி தன் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினானா தேசத்தில் சேமத்தை கட்டிடுவேன். கர்த்தருடைய பிள்ளை, இந்த தேசம் ஒருவேளை அரசியல் தலைவருடைய அதிகாரத்தில் இருக்கலாம், அதிகாரத்தில் இருக்கிற மக்களுடைய கருத்தில் இருக்கலாம். ஆனா அந்த தேசத்தின் தளபதியை மாற்றுகிற அதிகாரம் கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்முடைய கருத்தில் தான் இருக்கிறது. அதல்தான் தேசத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டம், தேவனுடைய விருப்பம்.
அதுவே தேவனுடைய ஏக்கமாயிருக்கிறது. அந்த ஏக்கத்தின்படி, தேவனுடைய விருப்பத்தின்படி நாமும் நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். தேசங்களுக்காக, தேசத்தில் இருக்கிற தலைவர்களுக்காக, தேசத்தின் சேமத்திற்காக, தேசத்தின் பரிசுத்தத்திற்காக, தேசத்தின் இரக்கத்திற்காக, தேசத்தின் நீதிக்காக, தேசத்தின் சமாதானத்திற்காக, ஒற்றுமைக்காக நாம் ஜெபிப்பது அவசியமாயிருக்கு. நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு திருமணை கருத்தில் வைக்கிறேன் அப்பா. தம்மை நோக்கி கூப்பிடுகளுக்கு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகளுக்கு நீ சமீபமாய் இருக்கிறது மாத்திரமல்ல, பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறேன் என்று வசனம் சொல்கிறது அல்லவா? ஆபிரகாம் சோதம் குமரா அழிந்து போகாதபடி கர்த்தருக்கு முன்பாக நின்றான் என்று வசனம் சொல்கிறது. அதே போல ஆண்டவரை நாங்களும் உமக்கு முன்பாக நிற்கிறோம். தேசத்தை பரிசுத்தப்படுத்துங்க. தேசத்தில் இருக்கிற மனவேற்றுமைகளை, கோபம், மனஸ்தாபங்கள், பிரிவினைகளை எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. சத்துரு விதைத்த விதைகளை, தீய விதைகளை, பிரிவினை என்ற விதையை, பகை என்ற விதையை நாங்கள் அடியோடு எரித்து போடுகிறோம். தேசத்தில் சமாதானம், தேசத்தில் சந்தோஷம், தேசத்தில் செழிப்பு, தேசத்தில் மகிழ்ச்சி, ஒற்றுமை, பரிபூர்ணம் காணப்படுவதாக. தேவன் அப்படியே எங்கள் தேசத்தை உம்முடைய கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் தேசத்தை செமையான பாதையிலே நடத்த போகிறதுக்காக ராஜாவின் இருதயங்களை திருப்புகிற கர்த்தர், இந்த தேச தலைவர்களை ஆண்டவரே ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படி அவருடைய இருதத்தை திருப்புங்க. தேசத்திற்கு நன்மை உண்டாகும்படி அவருடைய இருதத்தை திருப்புங்க. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படி அவ்வனமாக அவருடைய இருதத்தை திருப்புங்க சுவாமி. கர்த்தர் அப்படியே ஒரு மாறுதலை, நன்மையை கட்டிட்டு போகிறதுக்காக நன்றி, கோடான நன்றி. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக, ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் இது ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் யூடியூப்ல இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல உங்கள் கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.